எந்த எண்ணெயை எப்படி நம்ம உணவுல சேர்த்தோம்னா நம்மளுடைய உடல் நலத்திற்கு சாம்பார் முதற்கொண்டு புளிக்குழம்புகள் முதற்கொண்டு மட்டன் குழம்பு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே அம்மியில் அரைப்போம். அம்மியில் அரைச்சு அதுக்கப்புறம் இன்சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள். நிறைய வகையான எண்ணெய்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி நிறையா மார்க்கெட்டில் வந்திருக்குது, நிறைய பயன்படுத்துகிறோம். ஆனால் எந்த எண்ணெயை எப்படி நம்ம உணவில் சேர்த்தோம்னா நம்மளுடைய உடல் நலத்திற்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி எனக்கு என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது பிரகாரம் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம், கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம், நிறைய வகையான எண்ணெய்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். தலைக்கு தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். எல்லாமே உணவுலையும் சேர்த்துக்கிறது நல்லது தான். அதே சமயத்தில் விளக்கெண்ணெய்ன்னு ஒன்று இருக்குது. கிராமத்தில் ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம குளிர்ச்சி உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வயிற்று வலி வந்துச்சுனாக்கும் அந்த தொப்புளை சுற்றி வைக்கிறது, அதுக்கு தான் அப்படி பயன்படுத்துவாங்க. ஆனால் என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, விளக்கெண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும். சாம்பார் முதற்கொண்டு புளிக்குழம்புகள் முதற்கொண்டு மட்டன் குழம்பு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே நாங்கள் விளக்கெண்ணையும் நல்லெண்ணெயும் தான் பயன்படுத்துவோம். பொதுவாக நீங்கள் யோசிப்பீங்க நேயர்களே, அதாவது விளக்கெண்ணையும் பயன்படுத்தணும் நல்லெண்ணையும் பயன்படுத்தணுங்கிறாங்க. சாம்பாரில் பயன்படுத்தலாங்கிறாங்க, புளிக்குழம்பில் பயன்படுத்தலாம், மட்டன் குழம்புல பயன்படுத்தலாங்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அதை பயன்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்குது. அதை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ சாம்பார் வைக்கும் பொழுது நம்ம பருப்பு வேக வைக்கிறோம். அப்போ பருப்பு வேக வைக்கிறப்ப மஞ்சத்தூள், பெருங்காயம், சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இந்த விளக்கெண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிடணும். ஊற்றிட்டா அந்த சாம்பார் அடுத்து காயெல்லாம் போட்டு நீங்கள் வைக்கும் பொழுது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும், அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அதே மாதிரி புளிக்குழம்பு வைக்கும் பொழுது வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் வதக்கும் பொழுது முதல்ல விளக்கெண்ணெயில் தான் வதக்கணும். அப்போ அந்த விளக்கெண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொடி. இப்போ நான்லாம் எப்படின்னா, எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த அந்த முறை பிரகாரம் தான் நான் குழம்புக்கெல்லாம் நான் பொடி தயார் பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொடியையும் சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் அம்மியில் அரைப்போம். அம்மியில் அரைச்சி அதுக்கப்புறம் தாளிக்கும் பொழுது, குழம்பை தாளிக்கிறப்ப எண்ணெய் ஊற்றி, என்னென்னா ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் அதை ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு 2 ஜீரகம் போட்டு சின்ன வெங்காயம் நிறையா நறுக்கி போட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அதில் ஊற்றி நம்ம செய்யும் பொழுது அந்த குழம்புக்கு வரக்கூடிய ருசியே தனி ருசி.